பாடுவோம். எதிலே நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 119:47 வாசிப்போம். சங்கீதம் 119:47. நம்ம எந்தெந்த காரியத்துல மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? முதலாவது பாருங்க, கற்பனையின் பேரில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆண்டுடைய கட்டளைகள் தான் நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் நம்முடைய துக்கத்திலே நம்ம அழிந்து போயிருப்போம். எத்தனையோ முறை நம்ம வேதனைப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை தேய்ச்சி இருக்கிறார், நம்மை திடப்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 104:34 வாசிக்கிறோம். தாவீது சொல்கிறார், அப்படி வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதென்றால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இன்றைக்கு நம்ம துக்கமாய் இருக்கும் பொழுது, வேதனையாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. நம் வேதத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 119:77 வாசிக்கிறோம். தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வேதம் என் மன மகிழ்ச்சி.